விடியகாத்தால பார்த்தீங்க அப்படின்னா, மணி 3:50ங்க. உஸ்ஸு உஸ்ஸு உஸ்ஸுன்னு சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழ இறங்கி வந்தேன். இறங்கி வந்து பார்த்தா, ஃபுல்லா பருப்பு பொங்கி ரணகலமா ஊத்தி கிடக்குங்க. அந்த இன்ஸ்டாபாட்டோட விசில ஒழுங்கா போடாம போயிட்டேன் போல. இப்போ ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன்றதுனால அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லோவா தெரியல. இப்போ ஊற வச்சுருக்கேன். ஸோ என்ட்ட வந்து கிளீனிங் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, பெருசா எந்த ப்ராடக்ட்டும் என்ட்ட இல்ல. இத தொடச்சி தொடச்சி எடுக்கிறதுக்குள்ள உண்மையாலுமே போதும் போதும்னு ஆயிடுச்சு எனக்கு. இதில பார்த்தீங்க அப்படின்னா, பீத்தாம்பரியும் வந்து ஹேண்ட் சானிடைசர் இருந்துச்சு. அது 2யும் தான் போட்டு போட்டு தொடச்சி தொடச்சி எடுத்தேங்க. அப்படி எடுத்துமே இந்த இடம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, லைட்டா எல்லோவா தான் இருக்குது. அதை க்ளீன் பண்ணி எடுக்கணும். என்ட்ட பெருசா க்ளீனிங் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். பீத்தாம்பரி போட்டு தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி டைல்ஸில் இருக்க கரை எல்லாமே போட்டு தேய்ப்பேன். வந்துடும் அது எனக்கு. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்டோ எதுவுமே என்ட்ட இல்ல. இனிமேல் ஏதாவது பார்த்து 1, 2 வாங்கி வைக்கணும் போல். எப்பயுமே ரொம்ப கவனமாக தான் வச்சுட்டு போவேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்கிறது. ஸோ இனிமேல் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ரீசெக் டபுள் செக் பண்ணால் தான் எனக்கு சரி வரும்னு நினைக்கிறேன்.